தான் இருக்கிறது. இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒரு வாசிங்க. அந்த மனுஷனுக்கு நாமால் என்றும் பெயர், மகா புத்திசாலியும் ரூபதியுமாயிருந்தால் முரடனும் அதன் 14 வசனம். நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகளாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் அவரோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கல் நாட்களிலே நாம் பார்த்தோம், வேதத்தை கேட்கிறவன் பாக்கியவான், வாசிக்கிறவன் பாக்கியவான், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, அந்த மனுஷனிடத்தில் ஒருவருக்கு ஒன்று என்ன செய்ய முடியாது, பேச முடியாத ஒரு யாரா இருக்கிறானா, நாபாலின் யார் இருக்கிறானா, பேலியாளின் மகனாய் இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய கரத்திலே வசனத்தை தந்திருக்கிறார். இந்த வசனத்தை ஒரு மனுஷன் கடைபிடிக்க வேண்டும். இந்த வசனத்தை கடைபிடிக்காதபடிக்கு நம்முடைய மனது போல வந்துவிட்டு நம்முடைய மனது போல திரும்பி போனால் நாமும் யார் தான், பேலியாளின் பிள்ளைகள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, அவனுக்கு பொல்லாப்பு நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. நிச்சயமாய் இவருக்கு ஒரு பொல்லாப்பு வருகிறது. இவரோ அல்லேலூயா. பாருங்க, நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு அவருக்கு வருகிறதா இருக்கிறது. அது காரணம் என்னன்னு சொன்னா, ஒருவர் அவரோடு பேச முடியாது, பேச முடியாது. அவன் அப்படிப்பட்டதான ஒரு பேலியாளின் மகனாய் இருக்கிறான். 33 வருஷத்தில் ஒரு வாசிக்க, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்த சிந்த வராதபடிக்கு, என் கையை பழிவாங்காதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக. அடுத்த வசனம். சந்திக்க வராமல் இருந்தாயாகில் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய. யாருக்கு பொல்லாப்பு செய்ய? அந்த ஸ்திரீக்கு பொல்லாப்பு செய்ய இடங்கூடாது இருக்கிற அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஸ்திரீ பாதுகாக்கப்படுகிறாள், அவளுடைய புருஷன் சீவரனாம் அழிக்கப்படுகிறான். அது காரணம் என்ன சொன்னால், அந்த மனுஷனிடத்தில் ஒருவரும் அந்த மனுஷனிடத்தில் பேச முடியாது. அந்த 3 வருஷத்தை பாருங்க, அந்த மனுஷனுக்கு நாமால் என்று பேர், அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பேர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால் அந்த மனுஷனோ முரடனும். அல்லேலூயா. இப்படி இருந்தா முரடன். அல்லேலூயா. ஒருவரால் அவனிடம் பேச முடியாது, பேச முடியாது. அப்படிப்பட்ட முரடனாக இருந்தான். அல்லேலூயா. அந்த எண்ணத்தை அவருக்குள்ளே கொண்டிருக்கிறது யாரு? பிசாசானவன். அல்லேலூயா. பைபிளில் வசனம் அழகா சொல்லுகிறது, தேவன் மனுஷனை செம்மையாக படைத்திருக்கிறார், தேவனுக்கு ஏற்றபடி மனுஷனை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பைபிள் சொல்லுகிறது
தன்னுடைய சாயல்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மனுஷனை போல இல்லாத தெய்வங்கள் இந்த உலகத்தில் உண்டு இல்லை? அல்லேலூயா. மனுஷனை போல இல்லாத தெய்வங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அல்லேலூயா. அதை பார்த்து மனுஷன் அமைதி கொள்ள மாட்டான், பயப்படுவான். அல்லேலூயா. ஏன் பயப்படுறான்னா கண் என்ன செய்யும்? அப்படி தள்ளிட்டு இருக்கும் இல்லை? கண்ணும் அப்படி தள்ளிட்டு இருக்கும். இல்லைன்னா அதுக்கு என்ன இருக்கும்? கைகள் அதிகம் இருக்கும், ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும் இல்லை? எந்த தெய்வத்துமே அது மனுஷனை போல் இருக்காது, வித்தியாசமாக இருக்கும் இல்லை? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சாயலில் மனுஷனை படைத்தேன்னு சொல்கிறாரு. என்னுடைய சாயலில் நான் உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சாயலில் மனுஷன் உண்டாக்கிறார். எதற்காகன்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்படியாக தான் அவரை போல் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த மனுஷன் யாருக்கும் கீழ்ப்படியாத மனுஷன். ஆனால் இந்த சகோதரி அப்படி அல்ல, மகா புத்திசாலி. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஞானத்தை கண்டடையத்தக்க சமயத்தில் அதை பெற்றுக்கொள்ளணும் இல்லை? ஞானத்தை. அல்லேலூயா. அப்போ புத்தியை கண்டடையத்தக்க சமயத்தில் அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஞானத்தையும் புத்தியையும் விட்டுவிடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஞானத்தை போதிக்கும், தேவனுடைய வசனங்கள் நமக்கு ஞானத்தை போதிக்கும். வேதம் சொல்கிறது, நீங்கள் பேதையாக இருந்தால் என்னிடத்தில் வந்து நினைச்சீங்க, கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பேதையை ஞானியாக்குறது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்களை புத்திமானாக மாற்றுகிறது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, புத்திமானை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாரா? எதற்காக தெரிந்து கொண்டாரு? அவர்களை ஞானியாக்கும்படியாகவும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அந்த பரிசேயர்கள் சொல்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்து எப்ப பார்த்தாலுமே யாரை கூட இருக்கிறாரு? பாவிகளை கூட இருக்கிறாரு. எப்படி சொல்றாங்க? இவர் ராஜான்னு சொல்றாங்க, இவர் தெய்வம்னு சொல்றாரு, அவர் பெரிய ஒரு மனுஷன்னு சொல்றாங்க. ஆனா எப்பொழுதுமே அவர் இருக்கிறது இல்லை. எங்க இருக்கிறாரு? பாவிகளுக்கு கூட இருக்கிறாரு. வேதத்தில் சொல்லப்படுகிறது, பாவிகளை ரட்சிக்க தான் ஆண்டவர் உலகத்தில் வந்தாராம். அல்லேலூயா. பாவிகளை விடுவிக்கும்படியாக தேவன் உலகத்தில் வந்தாராம். அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை மரண கண்ணிகளிலிருந்து தப்புவிக்கும்படியாக, அப்ப நாம் தான் மரணத்தை தேடிக்கொள்கிறோமே தவிர ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை தருகிறவர் அல்ல. அல்லேலூயா. நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை வருவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ அப்படி பார்த்தேன். இப்போ இந்த ரீல்ஸ் ரொம்ப பெருகி போச்சு, மொபைலை வச்சுட்டு ரீல்ஸ் எடுக்கிறது. நாளைக்கு பார்த்தேன், 2 பேர் பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்களாம். ரீல்ஸ் எடுக்கும்போது ரோட்டில் ஒரு பாட்டி வந்துட்டு இருந்தாங்களாம். பாட்டிக்கு மேலே மோதி பாட்டி அவுட். என்ன மோகம்? ரீல்ஸ் என்கிறார் ஒரு மோகம். இன்னும் ஒரு முகத்தை பாருங்க, ஒரு தாயும் மகனுமாக எங்கேயோ போகிறாங்க. அப்போ தாய்க்கு பக்கத்தில் வச்சு மகனுக்கு ஒரு வித்தை காட்டணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. மகன் என்ன பண்ணான்னா, பக்கத்தில் ஒரு காயல் இருக்கிறது, ஆழத்தில் காயல் இருக்கிறது, நான் அதில் குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி என்ன பண்ணால் அந்த காம்பவுண்டில் சவுட்டி அப்படி டைவ் அடிக்கிறான். டைவ் அடிக்கும் பொழுது அவனுக்கு தலை எங்கே அடிக்கிறது தெரியுமா? அந்த கல்லில் போய் இடித்து அந்த இடத்துல மறித்து போனான். தாய்க்கு கண் முன்னே நினைக்கிறான். பாருங்க, ரீல்ஸில் இது மரணத்தை அவர்களை என்ன செய்கிறாங்க? தேடிக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. மரணத்தை அவர்களை வருவித்துக் கொள்கிறது. வேதத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷனை காப்பாற்றும்படியாக, மனுஷனுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாகவும், மனுஷனை அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாலிப வயதிலே மரித்தார். எதற்காக ஆண்டவர் வாலிப வயதிலே மரித்தார் என்று சொன்னால், இனி ஒருவரும் வாலிப வயதில் கூடாது, மரிக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒருவரும் அந்த வாலிப நாட்களிலே இந்த உலகத்தை விட்டு அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லிதான் தேவன் தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய நாவல தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது.
அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் தான் இருக்கிறது. அந்த நாவில் மரணம் ஜீவன் எங்கிருந்து வரும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, உள்ள இருக்கிறத எடுத்து காட்டுகிறான். எங்க இருக்கிறத? உள்ள இருக்கிறத எடுத்து வாயில காட்டுகிறான். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, நீ பேசாமல் இருந்தால் பேதையும் ஞானி ஆவான். ஒருத்தன் பேசாமல் இருந்தா அவன் என்ன செய்வானா? அவன் ரொம்ப புத்திசாலி போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பாருங்க, ராஜாக்கள் எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. நீதி இந்த 2 வக்கீல்கள் வந்து வாதாடுவாங்க, ரொம்ப பேசுவாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற ஜட்ஜ் என்ன செய்ய மாட்டார், ரொம்ப பேச மாட்டார். தீர்ப்பை மட்டும் தான் நினச்சுவார், சொல்லுகிறார். அப்படி தானே? ஆனால் நீதிபதி இருந்து பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க. இதை கவனமாக கேட்டுட்டு இருந்துட்டு தீர்ப்பு இருக்கிறது யார்? ஜட்ஜ். அப்படி தானே? பாருங்க, அதே மாதிரி நம்ம இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் பேச மாட்டேங்கிறோம். எங்கே பேசுகிறோம்? உலகத்தில் போய் பேசுகிறோம். அல்லேலூயா. ஒரு 5 பேர் சந்தா போதும், அந்த இடம் சந்தை மாதிரி ஆகும். எப்படி ஆகும்? சந்தை மாதிரி ஆகும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வாத்திரக்கு சின்ன வாத்திரக்காது, ஆராதிக்க சின்ன ஆராதனை நிச்சயாது வெளிப்படாது. மாம்சத்தில் உடனே பலவீனம் வெளிப்படும், மாம்சத்தில் உடனே கட்டுகள் வெளிப்படும். இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்குது என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சு என்ன அதை மேற்கொள்ளணும். அதை நினைச்சணும், அதை கண்டுபிடிச்சு அதை நினைச்சணும், தகர்த்து போடணும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய கட்டு என்ன செய்யுமா? பலத்து போகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவம் பூரணமாகும் பொழுது என்ன உண்டாக்குமா? மரணத்தை அறிவிக்கும். அல்லேலூயா. பாவம் பூரணமாகும் பொழுது, அவன் பாவத்தை பூரணமடைய விடக்கூடாது. பாவத்தை நிச்சயமா அழுக்கணும். பாவக்கட்டு சாபக்கட்டு நம்முடைய சரீரத்தை அவிழ்த்து போட வேண்டுமாம். அல்லேலூயா. இந்த மனுஷன் இவன் யாருக்கும் கீழ்ப்படியாத படினால இந்த மனுஷன் என்ன செய்கிறானா? அழிந்து போகிறது நான் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இந்த மனுஷன் பாருங்க, தோசிப்போம் 34. போதும். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் அந்த அடுத்த 27 வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அவன் மரித்து போகிறதாக நம்ம பார்க்க முடியும். இதில் 39. தாவால் செத்து போனான். போதும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்ன வாசிங்க, கர்த்தர் நாவாலை வாதித்ததினால் ஏறத்தாழ 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். அல்லேலூயா. அவன் சாக காரணம் அவனுடைய சிந்தை, அவனுடைய எண்ணங்கள். அல்லேலூயா. அவனது யாரும் பேச முடியாது, பேச முடியாதவனாயிருக்கான், முரடனாயிருக்கிறான். ஆனால் அந்த ஸ்திரீ அப்படி அல்ல. அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியாக இருந்தாள். அதனால் அவள் தப்புவிக்கப்பட்டாள். அல்லேலூயா. அதனால் அவள் தப்புவிக்கப்பட்டு போனாள். இன்றைக்கு நாமும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனிடத்திலிருந்து புத்தியை பெற்றுக்கொள்ளணும், தேவனிடத்திலிருந்து அறிவை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றை விற்று ஒருத்தர் ஒரு முத்தை சம்பாதித்தானா? அல்லேலூயா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று இது பண்ணானா? ஒரு முத்தை சம்பாதித்து கொண்டான். அதுக்கு பேர் தான் என்னது? ஞானம். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? அறிவு. அல்லேலூயா. அப்போ நீதிமொழிகளில் அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது, எதை சம்பாதித்தாலும் புத்தி சம்பாதி. அப்போ புத்தி என்பது ஒரு மனுஷனை உலகத்தின் கேட்டுக்கு தப்புவிக்க பண்ணுகிறது, உலகத்துக்கு தப்புவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மூடன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். மூடன் யாரு? தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதவன், தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறவனுக்கு பேர் தான் யாரு? மூடன். அல்லேலூயா. யோவான் 11 அதிகாரம் அதனுடைய 21 வாசிங்க. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே
நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடம் கேட்டுக்கொள்வதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று போதும். அல்லேலூயா. இங்க பாருங்க, மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இருந்தீரானால். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அங்கே இருந்திருந்தால், அப்போ இவன் மரிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே யாரு கிடையாது? இயேசு கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார் இல்லையா? எப்படி வாசம் பண்ணுகிறாராம்? வசனமாக. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளேயும் கிருபையாக வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. 1ஆவது அதிகாரம், யோவான் 1ஆவது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே. பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே வார்த்தையாக வந்தாரா? இயேசுவாக வரல, எப்படி வந்தாரா? வார்த்தையாக வந்தார். அந்த வார்த்தை என்ன செய்யணுமா? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்ப இன்றைக்கு தேவனுடைய வசனம் நமக்குள்ள என்ன செய்யணுமா? வாசம் பண்ணணும். அந்த வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அந்த மனுஷனை பாதுகாக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து என்ன செய்கிறது? அந்த மனுஷனை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. ஒருவர் மரணத்தின் பிடியில் இருக்கிறார். ஒரு ஊழியக்கார் ஓடி போகிறாரு. வசனத்தை சொல்லி என்ன செய்கிறாரு? ஜெபிக்கும் பொழுது அந்த மரணக்கட்டு செய்கிறாங்க நீங்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? மரணக்கட்டை நீக்கிற அதிகாரம் வசனத்துக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கணும். ஆண்டு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனத்தை ஒரு விசுவாசிக்கணும். அந்த வசனத்தை ஒரு மனுஷன் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த மார்த்தாளும் மரியாளுக்கும் ஆண்டவர் வசனங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இந்த மார்த்தாளுக வீட்டில் ஆண்டவர் போய் வசனங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் படிக்கும்போது தெரியும், மரியாள் தன்னை விட்டு இடபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து மரணம் ஏது ஜீவன் ஏது என்று அவள் கத்திருந்தாள். அல்லேலூயா. அதனாலதான் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருக்க மாட்டான், மரித்து இருக்க மாட்டான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நிச்சயமாய். அதில் இன்னும் சொல்லப்படுகிறது, அவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானா? மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இயேசு முதலாக ஒரு கல்லறைக்கு போறாருல்ல. அல்லேலூயா. எதற்கு போறாரு? முதலாக ஒரு கல்லறைக்கு போறாரு. எதுக்கு போறாரு? ஒரு மனுஷனை ஜீவனோடு இழப்பும்படியாக போறாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சரீரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, மரண கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. பிசாசு வெளிப்படும் போதே செல்லும், நான் ஒரு ஜீவனையாவது கொண்டு போகாம நினைச்ச மாட்டேன், விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும். காலை நாட்களில் ஒரு பிசாசு ரொம்ப நேரம் அழுது. நான் கேட்டேன், ஏன் எனக்கு ஒரு ஜீவனை கூட கொண்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. என்ன சொல்லிச்சது? ஒரு ஜீவனை கூட அதற்கு அவங்க தான் சாட்சி. எப்படி ஒரு ஜீவனை கூட முடியல, கொண்டு போக முடியலையே, இவ்வளோ காலங்கள் நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறதே. அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவர் நமக்குள்ளே கடந்து வந்தால் அவர் என்ன செய்வாராம்? நமக்கு விரோதமாக சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளை தகர்த்து போட்டுக்கிறவர். அல்லேலூயா. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஆண்டவர் நமக்கு விரோதமான கண்ணிகளை தெரிக்க பண்ணுகிறார், நம்மை தப்ப பண்ணுகிறார்.
அல்லேலூயா. ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மை சில பாடுகளுக்குள்ளே கொண்டு போகிறார். பாடுகளுக்குள்ளே நம்மளை கொண்டு போகும் பொழுது நம்ம கலங்கி போகிறோம். ஆண்டவரை, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த பலவீனம், நான் இப்பொழுது தான் தேவனை ஆராதித்தேனே, இப்பொழுது வேதத்தை வாசித்தேனே, இப்பொழுது நான் ஜெபம் பண்ணேனே, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி அநேகர் கேட்கறது உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 13வது அதிகாரம் அதனுடைய 9வது ஒரு வாசிங்க. சகரியா 13 அதனுடைய 9. அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குவது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன். போதும், வாசிங்க. அவர்களை நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல். போதும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த வசனம் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்வார் ஆண்டவர்? வெள்ளியை உருக்குவது போல் அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல் அவர்களை புடமிடுவேன், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாடுகளை எதற்கு தருகிறார் என்று சொன்னால், ஆண்டவரை விட்டு நாம் மாறி போகாமல் இருக்கும்படியாக, ஆண்டவரை விட்டு வழி விலகி போகாமல் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகளுக்குள்ள நம்மளை நினைச்சுக்கிறாராம் கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல லாசர் என்கிற ஒரு மனுஷன் மரித்து போகிறான், வாலிப நாட்களில் மரித்து போகிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை வீட்டிலே கடந்து போய், நீ விசுவாசித்தால் தேவன் மகிமை காண்பாய் என்று சொல்லி அந்த மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு இருக்கிற கட்டுகளை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், 6 மாதம் கூட நிச்சயாது போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 வருஷம் கூட நிச்சயாது போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதான ஒரு சகோதரி மகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன்னு கேட்டேன், எனக்கு இருக்கிற பலவீனத்துக்கு தான் நினச்சிவேன், எப்போ சாகுவேன் எனக்கு தெரியாது, அதனால் சீக்கிரமாக நான் போவைக்கு நினச்சேனோ மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணாங்க. அல்லேலூயா. அவங்க இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறது, பல பாடுகளுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் தான் நினச்சுவேன், பாடுகளுக்குள்ள கொண்டு போய் சொல்லியிருக்க. தாவீது சொல்றாரு, எனக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரமேன்னு சொல்றாரு. ஆனா அந்த தாவீது கூட செய்தாராம், ஜீவித்து மரித்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய். யோபுவை பார்த்தீங்களா? யோபுடைய சரீரம் எல்லாம் அழுகி போனது. யோபுடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விட்டு அப்படின்னு அவ சொல்றான். அல்லேலூயா. அப்படி நம்ம கேட்குறான் பாருங்க, வாயில் வருகிற அந்த ஜீவனில் வார்த்தையை பாருங்க, தேவனுக்கு நன்மைகளை பெற்றதாம் தீமைகளை பெற வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவனில் வார்த்தையாக வருகிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்லப்படுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய நாவிலிருந்து எப்பொழுதுமே ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படணும். இந்த உலகத்தை விட்டு எல்லா மனுஷனும் ஒரு நாளில் நினைச்சனும் கடந்து போக வேண்டியதான். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ஒரு நாளில் கடந்து போகணும். வேதத்தில் தாவீது அது பிடிச்சதான் ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. தாவீதுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், பிள்ளை மரணத்துக்கு ஏதுவாக இருப்பான், ரொம்ப கேவலமாக அதை சித்து போகிற தருவாயில் இருப்பான். அது தாவீது போய் என்ன பண்ணுவானா, ரொம்ப நேரம் உபவாசம் பண்ணி இந்த பிள்ளைக்காக என்ன பண்ணுவானா, அழுது ஜெபம் பண்ணுவான். அப்போ அழுது ஜெபம் பண்ணும் பொழுது பிள்ளை என்ன பண்ணிச்சு, செத்து போச்சு. செத்து போன உடனே அந்த அவனுக்கு அதிகாரிகள் எல்லாம் வந்து ரகசியமாக பேசுவாங்க. உடனே இதை காது கொடுத்து கேட்பான், பிள்ளை செத்து போச்சான்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் செத்து போச்சுன்னு. உடனே எழும்புவான், ஓடி போய் என்ன பண்ணுவான், ஸ்நானம் பண்ணுவான், ஓடி போய் உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இறந்தாச்சுன்னா ஓடி போவோம், கொஞ்சம் நேரம் அழுவோம், அடுத்த நிச்சயம் அடக்கம் பண்ண பிற்பாடு கஞ்சி கூட குடிக்க மாட்டேன்ல, அப்படி தானே? ஆனால் இங்கே செத்தாச்சுன்னு அறிஞ்ச உடனே என்ன செய்யலாம், ஓடி போய் நினைச்சலாம், ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிட்றான். அது யாருடைய விசுவாசம்? அப்போ அவனிடத்தில் கூட இருக்க கேட்குறாங்க, சாகைக்கு முன்ன என்ன பண்ணீங்க,
அழுது புலம்பி ஜோம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கிறது. யாரும் செய்யாத கருத்து செய்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த பிள்ளை சாகைக்கு முன்பாக அது பிழைக்க முடியாத ஆண்டுட்டு போராடினேன். இப்போ செத்து போச்சு, இனி எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இனி இந்த பிள்ளை நான் எங்கே பார்க்க முடியாது, எங்கே பார்ப்பேன், அங்கே தான் பார்ப்பேன். அல்லேலூயா. அங்கே தான் நான் பார்க்க முடியும். இனி இந்த பூமியில் தான் பார்க்க முடியாது. இனி பிள்ளைக்காக தான் பேர் புலம்பியும் பிரயோஜனம் கிடையாது. புலம்ப வேண்டியது புலம்பியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு அழிவதற்கு முன்பாக நினைச்சிடுமா, அந்த மனுஷனுக்காக அந்த தேவனுடைய சம்பத்திலே முறையிடணும். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் செத்த பிறப்பாரு முறையிடுவாங்க. எப்போ முறையிடுவாங்க? இறந்தவர்கள் செய்வாங்க, முறையிடுவாங்க. அப்படி முறையிடுகிறது பிரயோஜனமா? பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. நான் சில மரண வீடுகளுக்கு போனால், ஆண்டவரே இந்த ஜீவனை ஏற்றுக்கொள்ளும், நான் அது ஒரு புதுமையாக இருக்குது, நான் கேட்க புதுமையாக இருக்குது. இந்த ஜீவனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும் 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 ஏற்றுவாங்க. எங்கே ஏற்றுவாங்க? பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக, அது பைபிளில் இல்லாத ஒரு காரியம், அது ஒரு அருவருக்கப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் பைபிளில் சொல்லியிருக்குது, புறச்சாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறச்சாதி மார்க்கம், அது யாருடைய மார்க்கம்? மனுஷனுடைய கற்பனைகளாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி மனுஷனுடைய கற்பனைகள் தான் கேட்குறோம். இப்போ ஒருவருக்கு சுகம் இல்லை, ஒரு இடத்துல போய் சொல்கிறோம், இப்படி ஆகும், நாளைக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே விசுவாசிகள் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த டாக்டருக்குள்ள உடனே அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், நான் வாரேன், உனக்கு தான் கைத்தார அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை. அல்லேலூயா. அதுக்கு மாறாக சொல்லுவாங்க, அந்த டாக்டரு ஸ்பெஷலிஸ்டாக அங்கே ஓடிப்போங்க, இவங்களும் என்ன செய்வாங்க, உன்னை வாரி கட்டுன்னு அங்கே போவாங்க. பிரயோஜனம் உண்டா? ஆனால் தேவண்ட சமூகத்தில் இருந்தால் நம்மளோட ஆண்டோடு யார் சொல்லுங்க, யார்? பரம டாக்டர். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கே சர்ஜரிலாம் பண்ணியாச்சு. அன்னைக்கு ஆதாமுக்கு அயந்த நித்திரை வர பண்ணி என்ன பண்ணாராம், விராய் எலும்ப உருவி, அந்த விராய் எலும்பாக யார்? இன்னைக்கு இருக்கிற லேடிஸ். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஏவாளெல்லாம் யார்? யாருடைய விராய் எலும்பு சொல்லுங்க? ஆதாமுக்கு விராய் எலும்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்கள பார்த்தா விராய் எலும்பு போல தெரியல, எப்படி இருக்கிறாங்க? அல்லேலூயா. அவங்கள்ட்ட விராய் எலும்பு எடுத்து புருஷன் உண்டாக்குற போல இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி தானே? அல்லேலூயா. பாருங்க, அப்போ பைபிளில் சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் அன்றைக்கு அவனுக்கு ஒரு 5 நித்திரை உண்டு, அங்கே ஒரு சர்ச்சரை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ மனுஷனை இப்போ பாருங்க, இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியுமா? யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. அதை ஆண்டு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த சரீரம் அழுகி போன சரீரமாக்கும். எப்படி என்னாச்சு? அது அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே 4 நாளாயிட்டு நாருமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டு சொல்ல, நீ விசுவாசித்தால். அல்லேலூயா. விசுவாசித்த நாட்டம் எல்லாம் அங்கே மாறி போகும். நீ விசுவாசிக்கலைங்க தான் அங்கே நாட்டம் வெளிப்படும். எப்படி? விசுவாசிக்கலைங்க தான் நாட்டம் வெளிப்படும். விசுவாசித்த நாட்டம் எல்லாம் நிச்சயம் மாறி போகும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவனுடைய சமத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்க அங்கே நறுமணம் வீசும். என்ன வீசும்? நறுமணம் வீசும். தேவண்ட வல்லமையாக வெளிப்படும். நாட்டங்களெல்லாம் மாற்றி போடும், அசுத்தங்களெல்லாம் மாற்றி போடும். அதை ஆண்டு சொல்றாரு, தேவண்ட பாத்திரத்தை சுமக்கிறவர்களே அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தம் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. நாற்றத்தை மாற்றுகிறவரும் அசுத்தத்தை மாற்றுகிறதும் பொல்லாப்புகளை மாற்றுகிறதும் நமக்கு ஆண்டவர். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். இருளிலிருந்து குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர். எங்கிட்டு இருக்கிறாரு? குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, குழியில் இறங்குறவர்களுக்கு சமமாக தான் காணப்படுகிறேன். எங்கே இருக்கிறேன்? குழியில் இறங்குறவர்களுக்கு சமமாக இருக்கிறேன். பாருங்க, இங்க வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 வாசிங்க, 21 24 வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது எத்தனை வருஷம்? 300 வருஷம் கல்யாணத்துக்கு பிற்பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு கல்யாணத்துக்கு பிற்பாடு ஆண்டோட நெருங்க முடியாதுல்ல. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னே நிற்கலாம், ஓரளவுக்கு ஆண்டோட நிற்கலாம். இன்றைக்கி மேரேஜுக்கு முன்னே நமக்கு விசுவாச வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்மளோட விசுவாச வாழ்க்கை நிச்சயம்
தகர்க்கப்பட்டு போகும். வேதம் சொல்லுகிறது அவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பாரம் நமக்கு அதிகமாக இருக்கும்ல, அந்த பாரத்தை நம்மளை நினைச்ச முடியலை, தாங்க முடியலை. அந்த பாரத்தை தாங்கணும். ஆண்டு சொல்லிட்டாரு, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னோடய சுமை லகுவாயும் இருக்கும். அல்லேலூயா. பைபிளை சொல்லியிருக்குது, மனுஷனுக்கு ஏற்ற துணையை நான் என்ன செய்வேன், உண்டு பண்ணுவேன். அது ஏற்ற துணையாக இருந்தால் என்ன செய்யாது, பாரம் இருக்காது. அல்லேலூயா. அது ஏற்ற துணையாக என்ன செய்யணும், நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும், ஏற்ற துணையாக என்ன செய்யணும், மாற்றணும். அல்லேலூயா. பழைய காலங்களில் ஒரு சொல்லுண்டு, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அல்லேலூயா. இன்றைக்கி சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு தான் வாழ்க்கப்பட்ட அண்ணிலிருந்து நாம் படுகிற பாடு இருக்குது, நரக வேதனை அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, அதான் அன்றே சொல்லியிருக்கிறாரு, மரணம் ஜீவன் எங்கே இருக்குது, அந்த நாவலிருந்து வருகிற வார்த்தையின்படி நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை வாயிடக்கூடாது, வெளிப்படக்கூடாது. அல்லேலூயா. இது யார் சொல்கிறது, உலக மனுஷன் சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. யார் சொல்கிறது, விசுவாசிகள் சொல்கிறாங்க. விசுவாசிகள் வாயில் இருந்த வார்த்தைகள் வெளிப்பட்டுகிறது. அன்றைக்கு நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருந்தேன், இன்றைக்கி எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த யோசனைகளுக்கு நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் கொண்டு வந்து நோக்கம் உண்டு நம்ம சொல்லணும். ஆண்டவர் சும்மா கொண்டு வரல, என்னை கொண்டு வந்து நோக்கம் உண்டு. பாருங்கள், பைபிளில் வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கைதிகளாக பிடித்துட்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வராங்க, கைதிகளாக கொண்டு வராங்க. அவங்கள தேசத்தில் இருந்து அவங்கள கைதிகளாக கொண்டு வராங்க. அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள், எங்களை தீட்டுப்படுத்துகிற எந்த ஆகாரம் என்ன செய்யக்கூடாது, எங்கள் சரீரத்துக்குள்ளே போகக்கூடாது. எப்படி, எங்களைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற எந்த ஆகாரம் செய்யக்கூடாது, எங்கள் சரீரத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நேரம் பிரிந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. நேரத்தை மாற்றி உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. அன்ற சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, தானியேல் எப்படி மாறுகிறான், ஞானியாக மாறுகிறான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி மாறுறாங்க, பெரிய அதிகாரிகளாக மாறுறாங்க. யார் கைதிகளாக கொண்டு வரப்பட்டவங்க. எப்படி அவங்க மாறினாங்க, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஜீவன் போனாலும் போமே தவிர இந்த பொற்சிலை செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அல்லேலூயா. இது வெறும் பொற்சில, இது அது பயங்கர ஹைட்டுன்னெலாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு எத்தனை அடி, எவ்வளோ அடின்னு சொன்னாங்க ஹைட்டு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இது வெறும் மண், இது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பண்ணிய மாட்டோம். இந்த எரிகிற தீச்சுழலில் நாங்கள் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நினைச்ச மாட்டோம், வணங்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நம்ம சில காரியங்களை தேடி போகிறதுனால தான் நம்ம கண்ணிகளில் சிக்கி கொண்டு போகிறோம். எந்த காரணத்தை கொண்டு நினைச்சக்கூடாது, கண்ணிகளில் சிக்கக்கூடாது. கண்ணிகளில் சிக்கும் பொழுது பாருங்க, ஒரு வருஷத்தை வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க, நம்ம தான் நினைச்சுக்கிறோமா, மரணத்தை தேடிக்கொள்ளுகிறோம். நம்ம தான் இச்சையானதை தேடி போகிறோம். நம்ம தான் மரணத்தை விலை கொடுத்து வாங்குகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவண்ட சமூகத்தில் அடங்கி இருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்ட சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, பாருங்க, 38 வருஷமாக ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தில் கிடக்கிறான். எத்தனை வருஷமாட்டு, 38 வருஷமாக. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நான் வீட்டில் கிடந்து சாவேதை காட்டிலும் இந்த குளத்துக்கரில் கிடந்து சாகிறது மேலே நாங்கள் வந்து கிடக்கிறோம். எங்கே கிடந்து சாகிறதாலும் வீட்டில் கிடந்த பல வார்த்தைகளும் கேட்க வேண்டியிருக்கும்ல. ஆனால் இங்கே வந்து யாரை காணலாம், ஒரு தேவதூதன் குளத்தில் இறங்கி வருவான் கலக்கேக்கு, அவரையாவது பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இவங்க ஒவ்வொரு நாட்கள்லையும் தேவதூதர்கள் கலக்க வரதை பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு இறங்க முடியலைங்க, குளத்தில் இறங்க முடியலை. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அங்கே வருகிறாரு. அந்த இடத்துல வந்து வேறு யாரையும் குணமாக்கல, இவனை குணமாக்குறாரு. வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று கண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு சொல்ல கொண்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்றைக்கி பாருங்கள், ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கையில் கிடக்கிறான். வீட்டுக்கு வரும் பொழுது அவன் எழும்பி ஸ்டடியாக நடந்து வருவானா, என்ன செய்வான், அவனை பையன் கை கொடுத்து வண்டிக்குள்ளே ஏற்றி வீட்டில் கொண்டு வந்து, பின் ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் ஹாஸ்பிட்டலில் போய், மீண்டும் அண்ணன் ஒரு வாரத்துக்கு மாத்திரை தருவார், மீண்டும் ஒரு வாரம் கழிச்சு போய்
அப்படி படிப்படியாக என்ன செய்யும். ஆனால் ஆண்டவர் தொட்டா அப்படி இல்லை, தொட்டதான். அல்லேலூயா. 38 வருஷமாக கிடக்கிறவனை பார்த்தான்னு சொல்கிறாரு, படுக்க எடுத்துக்கொண்டு போன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை விடுதலையாக்குறதுக்கு ஒரு லேசான காரியம். அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். நம்முடைய வாயிலிருந்து அந்த அவிசுவாசமான வார்த்தை நினைச்சக்கூடாது, வெளிப்படக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தை வந்தால் அது சத்துரு கொண்டு வருகிறதான தந்திரமான ஒரு காரியம். பிசாசு நம்ம வாழ்க்கையில் தந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கிறான் தான் அர்த்தம். எப்பவுமே விசுவாசமான வார்த்தை, ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிற தாவி பாருங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால நான் என்ன செய்கிறது இல்லை, அசைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றான். அல்லேலூயா. ஆண்டு என்ன கூட இருக்கிறபடினால அசைக்கப்பட்டு போகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு காரியம்தான், ஒரு மனுஷன், நல்ல ஒரு செல்வந்தமான ஒரு மனுஷன் எங்கே போகிறான், மெடிக்கல் செக்கப் எடுக்க போகிறான். மெடிக்கல் செக்கப் எடுத்துட்டு அதை கூட டாக்டர்கிட்ட காட்டுறான். டாக்டர் சொல்கிறாரு, ரிசல்ட்டை பார்த்துட்டு, இந்த ரிசல்ட்டு படி நீ இன்னும் 10-30 வருஷம் செய்வா, அழகாக ஜீவிக்கலாம், உனக்கு சரீரத்தில் என்ன இல்லை, ஒரு வியாதியும் இல்லை, பலவீனமும் இல்லை அப்படின்னு. அப்போ இதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, இனி என்ன செய்யலாம், எனக்கு மகனுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, அதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் அப்படின்லாம் என்ன பண்ணுவான், கனவு கொண்டிருப்பாங்களா. அல்லேலூயா. அந்த கனவெல்லாம் ராத்திரி கொண்டே போய்விட்டது. அல்லேலூயா. அந்த கனவெல்லாம் எப்படி என்ன போச்சு, நடு ராத்திரியிலே போச்சு. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து சொல்லுவாங்க, பணக்காரன் கோடீஸ்வரன், அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்களா. ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, மதிகீடனே அப்படி சொல்கிறாரு. ஒரு மனுஷன் தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெருசாக்கி நீ சாப்பிட்டு திருப்தியாரு ஆண்டு சொல்கிறாரு, இன்று ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாக மாறும். மதிகீடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடி இருக்கிறவங்க ஆண்டு பார்த்து சொல்கிறாரு, மதிகீடனேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், எனக்கு பிள்ளைகளே, அல்லேலூயா, என்னுடைய பிள்ளைகளே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடிக்கு என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருந்தபடியினாலே. அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் பலன் இருந்தும், அப்போ நமக்கு இருக்கிற பலத்தை நினைச்சனமா பைபிளை சொல்லியிருக்கிறது, மங்கி எரிகிற திதியை அவர் அணையாமலும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நினைக்கிற ஒரு நாள் அது பிரகாசிக்கும், ஒரு நாள் அது வெளிச்சம் கொடுக்கும், ஒரு நாள் அது எழும்பும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு எதுக்காக நம்மளை உயிரோடு வச்சிருக்காரு, எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், எழும்பணும், ஒரு நாள் எழும்பணும். அல்லேலூயா. நம்ம எழும்பி தான் ஆகணும். எழும்பாத என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. எழும்பணும். தேவனுடைய சமூகத்தில் எழும்பி பாருங்க. இங்கே ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்து ஆண்டு பார்த்தாரு, இவன் உலகத்துக்கு இவன் கிடையாது. எத்தனை வருஷம் உயிரோடு வச்சிருந்தாரு, எத்தனை வருஷம் ஆண்டவர் சஞ்சரித்த பிற்பாடு 300 வருஷம் உயிரோடு இருந்தான். 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு தான் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளோ தான் சஞ்சரிப்போம், ஒரு 6 மாதம் சஞ்சரித்து பார்ப்போம், இல்லைன்னா 1 வருஷம் சஞ்சரித்து பார்ப்போம். இன்னி பிரயோஜனம் இல்லை. பக்கத்து வீட்டு அந்த அக்கா சொன்னாங்க அன்னைக்கு, அந்த அளவை பார்த்தா ஒரு பொடி வாண்டி போட்டால் மதி எல்லாம் தீரும், அப்படி தானே. அவங்க அன்னைக்கே சொல்லி பார்த்தாங்க, நான் என்ன செய்யலை, கேட்கல. சரி, இனி அங்கே அதை போவோம். நம்ம என்ன செய்கிறோம், கண்ணிகளை வருவித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனுஷன் அமர்ந்திருந்து ஒரு வேளை செத்து போனால் கூட, பைபிளில் சொல்லியிருக்கிறது, அந்த லாசரு எங்கே இருந்தானா, அந்த மேஜையிலிருந்து விழுகிறத சாப்பிட்டு கொண்டே இருந்தான். இல்லையா, மேஜையிலிருந்து விழுகிறத சாப்பிட்டு கொண்டே இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவான் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிறது, இங்கே மேசை கீழே இருந்து இப்போ எங்கே இருக்கிறான், அங்கே மேலே இருக்கிறான். அல்லேலூயா. அன்னைக்கு அவனை மேசையிலிருந்து விழுகிறது அவன் சாப்பிட்டு கொண்டு அவனை பசி அடைக்கிட்டு இருந்தான். அங்கே சொல்கிறான், அவனுடைய விரல நுழியிலிருந்து ஒரு துளி தண்ணீர் என்னுடைய நாவில் என்ன செய்யட்டும், என்னுடைய தாகத்தை ஆற்றட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இங்குள்ள நிலைமைக்கு அங்குள்ள நிலைமைக்கு என்ன உண்டு, வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரையெல்லாம் உலகம் பெருமை பாராட்டுகிறதோ அவள் பரலோகத்துக்கு அல்ல.
அல்லேலூயா. இந்த உலகத்தால் யார் மெச்சப்படுகிறார்களோ அவர் பரலோகத்துக்கிறவர்கள் அல்ல. என் நிமித்தம் உங்களை உலகம் என்ன செய்யும்? அடிக்கும், தூஷிக்கும், வேதனைப்படுத்த எல்லாம் செய்யும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னையே இவ்வளவு பாடுபடுத்தினாங்க, உங்களை சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேட்கிறார்ல. என்னையே இவ்வளவு பாடு படுத்தினவர்கள் உங்களை சும்மா விடுவாங்களா? இந்த பச்சை மரத்துக்கு இவ்வளோ பாடுன்னு சொன்னால் பட்டை மரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பாடுகள் அப்படி சொல்லியிருக்காரு. நான் என்னோட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் ஒருபோதுமே ஹல்லேலூயா நான் மரணத்தை விரும்பக்கூடாது. மரணம் என்னை நெருக்கிறது அந்த செல்லக்கூடாது. ஆண்டவர் பாதுகாப்பார், தப்புவிப்பார், ஏந்துவார், நம்மளை நிலைநிற்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நிலைநிற்க பண்ணுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மளை தாங்குகிறவர். ஒரு நாளில் நம்ம என்ன செய்யணும்ராம்? நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தலைகளை ஒரு நாளில் ஆண்டவர் தூக்கி என்ன செய்வார்? நிலைநிறுத்துவார். அந்த நாட்கள் என்ன செய்வாங்க? சத்துரு என்ன செய்வான் சொல்லுங்க? வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. அதனால் நமக்கு வருகிறதான பாடுகளை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு வருகிறதான பிரச்சனைகளை பார்த்து நினச்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு வருகிற கஷ்டங்களை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கழிந்த நாட்களில் ஒரு மாதம் இருக்கும், 1.5 மாதம் இருக்கும். திடீரென்று சொல்லி எனக்கு திடீர்னு ஒரு பலவீனம் மாதிரி வந்துச்சு. அப்போ என்னடா இது இப்படி? நான் ஜோம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. திடீரென்று அது கை கால்கள்லாம் தளர்ந்த மாதிரி ஆச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற சூழ்நிலைக்குள்ளே போயிடுச்சு. அப்பொழுது ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் ஆண்டு காமிச்சார். அப்போ அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது என்னாச்சு? அந்த கட்டு நீங்கி போச்சு. அல்லேலூயா. பாருங்க, பிசாசான என்ன செய்கிறான்? தந்திரமாக செயல்படுகிறவனாக இருக்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை தகர்க்கும்படியாக, விசுவாச வாழ்க்கையை தகர்க்கும்படியாக. பாருங்க, அப்போ நம்ம இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் அவரை பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல நடக்கிறது ஆராதனைக்கு விரோதமாக பல செயல்பாடுகள் உண்டு, பல போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறதுக்கே பல போராட்டங்கள் உண்டு. ஏன்னு சொன்னால் உலகமெல்லாம் யாருடையது? நான் சொல்கிறான், இதெல்லாம் என கையில் கொடுக்கப்பட்டுன்னு சொல்கிறான். யார்கிட்ட சொன்னான்? இந்த உலகத்தை படைத்தவர்கிட்ட சொல்கிறான், இந்த பூமி என கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதில் வேற ஒன்று பார்த்தீங்களா? அது நான் நினச்சாத வழியை வருவேன் பார்த்தீங்களா? அப்போ விசுவாசம் என்ன சொல்லுது? விசுவாசம் என்ன சொல்லுது? அவனுக்கு பெருமை நிச்சய மாட்டான், வைக்காராமே விட மாட்டான். அது சொல்லி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? வளர்ந்து உருளதான். அப்போ பாருங்க, அந்த இடத்துல நம்ம நினச்சக்கூடாது, ஓ அப்படி என்னோட நம்ம பின்வாங்கக்கூடாது. அந்த இடத்துல நிற்கணும் அதே சமூகத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு வயலிருந்து வாருகிற வார்த்தைகள் அப்படி தான் வரும். நம்மை நிலை கொலை பண்ணுகிற வார்த்தை அங்கே வெளிப்படும். நம்மை நிற்க வைக்கக்கூடாதபடிக்குள்ள வார்த்தை வெளி. அதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே, அந்த தந்திரத்தோடு எதிர்க்க திராணி உள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லைன்னு சொன்னால் பிசாசு நம்மளை என்ன செய்வானாம்? நம்மளை நாசப்படுத்தி விடுவான், நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய சமூகத்தில் நான் செபிக்கணும், போராடி செபிக்கணும். ஒரு வருஷத்தோட வாசத்தை நான் செபிக்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 7-8 வருஷம் வாசிங்க. எபிரேயர் 5:7-8. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாக இருந்தோம் பட்ட பாடினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு போதும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் கூட பிதாவுக்கு என்ன பண்ணாரா? கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி நாமும் தேவனுடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஒரு 4 நாளைக்கு முன்னால் 3 நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் கொலுசத்துக்கு போயிட்டுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா ஊழியம் செய்த சர்ச்சில் வந்துட்டு இருந்தார் பேச்சு பாறையில். அவர் பேக்கை தூக்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. வயசானவர், ஒரு 70 வயசு மேலே இருக்கும். அப்படி ஸ்பீடாக போயிட்டே இருக்கிறாரு. அப்போ நான் ஆட்டை சுலோ பண்ணி கொலுசீரமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போனேன். அப்போ கேட்டேன், எங்கே போனீங்க?
அது சர்ச்சுக்கு போனேன். பாருங்கள், அப்போ ஏன் அப்படி சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு பஸ்ஸு கிடைக்காதனால என்ன பண்ணேன், சீக்கிரம் வந்துட்டேன், போகிறேன். இல்லைன்னா தான் கேட்டேன், பஸ்ஸில் என்ன பண்ணுவீங்க? நடப்பேன் குறிச்ச வரைக்கும். அப்போ அந்த 70 வயசுக்கு மேலானவரும் அந்த ஆராதனை என்ன செய்கிறாரு, அந்த இரவில் என்ன செய்கிறாரு, கடந்து போகிறாரு. அல்லேலூயா. இன்னும் அவருக்கு பேச்சு பரப்பணும். பாருங்க, அதுதான் பாருங்க, நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணுமா, எதையும் சகிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சகிக்க இன்றைக்கு யாருமே என்ன செய்கிறதில்ல, ஆண்டவருக்காக என்ன செய்கிறதில்ல, சகிக்கிறதில்லை. அது இடைநாள் கூட்டங்கள். அப்போ தேவண்ட சமூகத்தில் ஆராதனைகளுக்கு தேவண்ட சமூகத்தில் கடந்து வரணும், ஜெபிக்கணும், ஆண்ட சமூகத்தில் போராடணும். தேவண்ட சமூகம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, தேவண்ட ஆலயத்துக்கு போவோம் மாறுகின்ற சின்ன வேளையில் நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ தேவண்ட சமூகம் என்கிறது நமக்கு மனமகிழ்ச்சி உண்டு பண்ணுகிற இடம், நம்மை உருவாக்குற இடமாக்கும் தேவண்ட சமூகம். அல்லேலூயா. பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நம்மை புதுப்பிக்கிற இடம் தேவண்ட சமூகமாக இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறத பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டு செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அல்லேலூயா. அப்போ தேவண்ட சமூகத்தில் அவர் என்ன செய்கிறாராம், இவ்வளவு பாடுகள் அவர் சகிக்கிறாரு. யாருக்காக சகித்தாரு? நமக்காக சகித்திருக்கிறாரு. அல்லேலூயா. மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் நோக்கி கூப்பிடுகிறாரு. நம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வேற ஒருவராலையும் நம்மை மரணத்திலிருந்து நிச்சய முடியாது, விடுவிக்க முடியாது. பிசாசு சொல்லுவான், இன்னும் ராத்திரி நம்ம கொண்டு போய் பண்ணி சொல்லுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு சொல்லாரு, நடக்காது, கதை நடக்காது. அந்த இடத்துல நம்ம அவிசுவாசம் கொண்டு வந்தோம்னா நம்ம யாரை கையில் போகிறோம்? பிசாச கையில் போகிறோம். அப்போ அவனை கருத்தை வச்சு இது முடிப்பான். ஆனால் ஆண்டு கையில் இருந்தோன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? ஆண்டு இருந்து என்ன நடக்கும்? அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டார். யாருக்கு? பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த இடத்துல நான் மரித்து போவேனோ, ஆண்டவரை கைவிட்டாரோன்னு நம்ம நினைச்சாலே கதை பிடிச்சிச்சு. பிசாசை உனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நேற்றைக்கு அந்த இடத்துல சாட்சி கேட்டிங்களா? அவர் அழகாக சொல்கிறாரு, ஜேசிஆர் ஹாஸ்பிட்டலில் வீட்டில் லைட்டெலாம் கட்டி வச்சான், அங்கே குண்டெல்லாம் நினச்சி பண்ணி வச்சான், வெட்ட தொடங்கி வச்சான். ஆனால் அது ஜெபம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த சரீரத்தை உருவாக்குறவருக்கு மீண்டுமாக இந்த சரீரத்தை செய்ய முடியாதா? கிளியர் பண்ண முடியாதா? அல்லேலூயா. பைபிளில் இருக்கிறது, குயவன் கையில் இருக்கிற களிமண் கெட்டு போயிட்டு அந்த களிமண்ணை மீண்டும் திருத்தமாக தனக்கு ஏற்றபடி அதை இணைகிறாராம், வனைகிறார். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் மீண்டும் வனையும்படியாக அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கெட்டுப்போன சரீரத்தை ஆண்டவர் உருவாக்குறவர், கெட்டுப்போனதை அழிந்து போனதை ஆண்டவர் உருவாக்குறவர். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பள்ளத்தாக்கில் கடந்ததானது எலும்புகள் மீண்டுமாக உயிரிழந்தது உண்மை என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை எந்த பிசாசினாலும் தொட முடியாது. அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கில் கடந்த எலும்புகள் மீண்டுமாக ஜீவன் பெற்றது உண்மை என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை தொடுவதற்கு எந்த மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பில்லிசூரத்துக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. உலகத்தில் இருப்பவனை விட நமக்குள் இருக்க தேவன் பெரியவர். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை தான் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கல் நாட்களில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பிரகாசமாக ஊழியம் பண்ணாலும் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பலவீன நிமித்தமாக மருத்துவமனையில் இருக்கிறார். பெரிய பலவீனம், சின்ன ஒரு பலவீனம். அப்போ கல் நாட்களில் நாங்கள் ஜெபிக்க போனோம். அவர் வாயிலில் வருகிற வார்த்தை எல்லாம் அவிசுவாசமான வார்த்தை வருகிறது. மகன் இப்போ ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ மகன் என்னட்ட சொல்கிறாரு, எவ்வளோ விசுவாசமாக ஊழியம் பண்ணார், இப்பொழுது அவருக்கு வாயில் வருகிற வார்த்தையை பார்த்து எனக்கே சோறு வருகிறதுன்னு சொல்கிறான். என்ன வருகிறது? சோறு வருகிறதுன்னு சொல்கிறான். பாருங்க, நம்ம வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை வரணும். அல்லேலூயா. வேறு ஒன்றும் கிடையாது. காதில் ஒரு சின்ன ஒரு பலவீனம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, எப்போவுமே நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவ வார்த்தையாக இருக்கணும். அல்லேலூயா.
மரணம் நம்மை தொட முடியாது. தேவன் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? யாரும் பிரிக்க முடியாது. தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? ஒருவர் என்ன பிரித்து எடுக்க முடியாது. அப்படின்னு அநேகருக்கு உபதேசம் பண்ணவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? ஒரு பலவீனம். அங்கே பைபிளில் சொல்லியிருக்கிறது, பொன்னை புடமிடுவது போல, வெள்ளியை புடமிடுவது போல ஒரு நான் புடமிடுவேன்னு சொல்லியிருக்கிறல்ல. அப்போ அந்த புடமிடுதலுக்கு நம்ம என்ன செய்யணுமா? விட்டு கொடுக்கணும். அல்லையா? நம்ம கழிந்த நாட்கள் பார்த்த வசனங்கள் தான். ஒரு வீட்டில் வந்து எத்தனை விதமான பாத்திரம் உண்டாம்? மரத்தாலான பாத்திரம், வெள்ளினால பாத்திரம், பொன்னிலான பாத்திரம், மண்ணிலான பாத்திரம். அப்போ பாருங்க, மரத்திலான பாத்திரம் நெருப்பில் போட்டோன்னு என்ன செய்யும்? எரிஞ்சு போயிடும். மண்ணிலான பாத்திரத்தை நெருப்பில் போட்டால் கொஞ்ச நேரத்தில் பொட்டி போயிடும். ஆனால் அந்த வெள்ளியும் பொண்ணு என்ன செய்யாது? அது அங்கே தான் உருவாக்கப்படுகிறது. அல்லையா? அது அந்த இடத்துல தான் மீண்டும் புதியதாக உருவாக்கப்படுகிறது. இருக்கிறதை இன்னும் மாற்றி வேறு டிசைனை கொண்டு இருக்கிறாரு. அல்லையா? அல்லையா? நம்ம இதாக இருக்கணும், மரமாக இருக்கணுமா, மண்ணாக இருக்கணுமா, வெள்ளியாக இருக்கணுமா, பொண்ணாக இருக்கணுமா? வெள்ளியும் பொண்ணுமா இருக்கணும். அல்லையா? அப்போ இதை உருவாக்குறதே தீரலாம். இதை வெள்ளியையும் பொன்னையும் உருவாக்குறதே தீரலாம். அல்லையா? மரத்தை உருவாக்குறது தீல கிடையாது, மண்ணை உருவாக்குறது தீல கிடையாது. ஆனால் வெள்ளியும் பொன்னையும் உருவாக்குறதே தீரலாம். அதை என்ன டிசைனுக்கு வேணாலும் மாற்றலாம் இல்லை? அல்லையா? பிஸ்கட்டாக இருக்கிறத மோதிரமாக மாற்றலாம், மோதிரமாக இருக்கிறத மாலையாக மாற்றலாம், மாலையாக இருக்கிறத கொலுசாக மாற்றலாம் இல்லையா? ஏதோ எப்படியே மாற்றலாம் இல்லை? அல்லையா? அதுக்கு தேவை என்னது? இந்த டிசைனுக்கெல்லாம் கொண்டு போகணுன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் தேவை, அக்கினி. அல்லையா? அப்போ அந்த நெருப்பு அதில் அது போடப்படணும். போட்டு சும்மா போட்டோன்னா கூடாது. அதை என்ன செய்வாங்க? ஒரு சிற்றியில் வச்சு அடித்து 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 அடிச்சுவாங்க, அங்கே ரூபாந்திரப்படுத்தப்படும். அல்லையா? அதே மாதிரி நமக்கு வருகிற சோதனைகளை பார்த்து, ஆண்டவரே எனக்கு மரண பயமாக இருக்கிறது, எனக்கு வந்திருக்கிற சோதனை என்னை மரணத்துக்கு கொண்டு போகிறது சொல்லி அந்த இடத்துல சோர்ந்து போகக்கூடாது. மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி இயேசு கிறிஸ்து கூப்பிட்டது போல, அல்லையா, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு விரோதமான கண்ணிகளெல்லாம் உடைக்கப்பட்டு போகும். அல்லையா? பாருங்க, யோபுக்கு மனைவியை சொல்லுகிறார், தேவனை தூசித்து தீவனை விட்டு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் தேவனுடைய நன்மைகளை பெற்றிருக்கிறதான், தீமைகளை நினைச்சக்கூடாது, தீமைகளை அனுபவிக்க வேண்டும் சொல்கிறான். அல்லையா? தேவனுடைய நன்மைகளை பெற்றிருக்கிறேன், இப்போ எனக்கு தீமையின் காலம், இப்போ என் ஆண்டு உருவாக்குற காலம், ஆண்டு என்ன செய்கிறார்? இப்போ என்ன பொன்னாக மாற்றுகிற காலம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவன் மீண்டுமாக எத்தனை மடங்கான ஆசீர்வாதம்? இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான் இல்லை? அல்லையா? எத்தனை விதமான ஆசீர்வாதம்? இரட்டிப்பான ஆசீர்வாதம். அப்போ நான் ஒரு காரியம் சொல்கிறேன். இந்த காரியத்துக்கு காரணம் யார்? யோபு வந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் யார்? பிசாசு. அப்படி தானே? ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே யோபு தொடும்படியாக எனக்கு ஒரு பெர்மிஷன் தாருன்னு கேட்குறான். ஆண்டு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்படி தானே? வந்தான், தொட்டான், எல்லாம் பார்த்தான், முடியலை. ஆண்டவரை என்ன பண்ணார்? ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அப்போ ரெண்டிப்பாக ஆசீர்வதித்த பிற்பாடு இந்த பிசாசு ஆண்டவரை இன்னும் நிற்க முடியுமோ? நின்றால் அவருக்கு தெரியும், இப்போ 2 வேண்டாம், இன்னும் எத்தனை வேண்டாம்? 4 வாண்டி போடுவான். இன்னும் செய்யக்கூடாது, அவருக்கு காம்பவுண்டை பக்கம் செய்யக்கூடாது, போகக்கூடாது. இல்லையா? போனால் பிரச்சனை யாருக்கு? எனக்கு இதுன்னு தவிர அவன் என்ன செய்வான்? விசுவாசத்தின்னு எல்லாம் வாங்கி போடுவான். யாரு? யோபு விசுவாசத்தின்னு எல்லாம் செய்வான். அவன் சொல்கிறான், இதே யோபு சொல்கிறான், என்னுடைய சரீரம் உருக்குலைந்து இருக்கிறதுன்னு சொல்கிறான். அல்லையா? என்னுடைய சதையெல்லாம் என்ன பண்ணுச்சு? அழுகி போகுச்சு. பற்களை மூடுகிறதுக்கு கொஞ்சம் சதைதான் இருக்குன்னு சொல்கிறான். பற்களை மூடுகிறதுக்கு கொஞ்சம் சதமாக இருக்குன்னு சொல்கிறான். அப்படி இருக்கிறவன் கூட சொல்கிறான், இந்த சொந்த கண் அன்னை கண்களில் என்ன சொந்த கண்கள் அவரை நான் தரிசிப்பேன்னு சொல்கிறான். அல்லையா? இதுதான் விசுவாசமான வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வாயில் தருகிற வார்த்தை, விசுவாசமோடு தேவனை பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க எந்த ஆவிகள் 33 கோடிகளை சேர்ந்தனாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லையா? ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருப்பவனை விடைக்கும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடுவதற்கும் அது ஆதி மந்தமானவர், அல்பா ஒமேகானவர், அவர் இருக்கிறவர்.
அல்லேலூயா. அவருக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. அவரையாக நம்ம ஆராதிக்கிறது, அவரையாக நம்ம நினைச்சுக்கிறோம், சேவிக்கிறோம். அதனால் நம்ம ஒருபோது நினைச்சக்கூடாது, இருக்கிற பாடுகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அவரை இன்னும் பற்றி கொடுத்திருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே தேவனுடைய சம்மந்தம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை, தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறதான இந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரை, ஆண்டவர் நாங்கள் கேட்டதான வசனத்தின்படி ஆண்டவரை, அதில் மரணமும் ஜீவனும் நாவன் அதிகாலத்தில் இருக்கிறது. ஆண்டவரை, அவன் யோபு ஹல்லேலூயா ஆண்டு லாசருவுக்கு அன்றைக்கு அப்படிப்பட்டதான மரண போராட்டங்கள் கடந்து வந்ததில்லை. அவன் மரித்த வேளையிலே கூட விசுவாசமான அந்த வார்த்தை, தேவன் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார் என்று சொல்கிற அந்த விசுவாச வார்த்தை வெளிப்பட்டதுனாலே மரித்து போன லாசருவை ஆண்டு உயிரோடே பண்ணது போல நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னோடு போராடுகிற மரண ஆவிகள், என்னோடு போராடுகிற அவிசுவாசத்தின் ஆவிகள், என்னோடு போராடுகிற பயத்தின் ஆவிகள், என்னோடு போராடுகிற அந்த காலத்தின் ஆவிகளை நாம் மேற்கொள்ளுகிற ஒரு பலன் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். அப்பா, தேவனுடைய பிரசன்னம் என்மேல் வெளிப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களை நாங்கள் தந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பலவீனங்கள் மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா, சுதரம் அவிசுவாசங்கள் மாற்றப்படட்டும். அப்பா, இன்று நாங்கள் தேவனை விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, இன்று நாங்கள் தேவனை ஆராதிக்கட்டும். ஆண்டவரே, இன்று நாங்கள் தேவனை துதிக்கட்டும். ஆண்டவரே, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லுகிற வசனத்தின்படியாக உம்மை உறுதியோடு பற்றி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதான தெய்வீக இரக்கங்கள் வெளிப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. கழிந்த ஒரு வார கால பிள்ளைகளை பாதுகாத்தது போல இந்த வாரம் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் போகிற வருகிற இடத்துல எல்லாம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீடை சுற்றி ஒரு வக்கின் இறங்கட்டும். அப்பா, தேசத்தில் ஒரு வல்லம் இறங்கட்டும். அப்பா, எந்த தேசாந்தரங்களோ பாரம்பரியங்களோ இரவில் நடமாடுகிற ஆவிகள் ஒன்று பிள்ளைகளை தொடாதபடிக்கு தேவ மகிமையினால பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எப்போது விசுவாசம் உள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை பிள்ளையோட வாயில் வெளிப்பட ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளை மாற்றி ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல பிரிந்து போகிறோம். பிரியாத தேசத்துடைய கரம் எங்கள் ஒவ்வொரு தாங்க நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற வருகிற வழிகளில் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேலைக்கு போகிற வருகிற வழிகளில் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஊழிய பாதைகள் ஆசீர்வதிக்கும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மீண்டும் சமூகத்தில் நாங்கள் வருகிற வரலையோ இந்த கிருபைகளை தாங்கட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.